மனிதர்களில் சிறந்தவர் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப நாவை பாதுகாக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் நிறைய இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவார்கள். நம்முடைய நாவினால் எந்த நிலையிலேயும் யாரையும் நோவினை செய்துவிடக் கூடாது. உண்மையை பேசக்கூடிய நாவு உடையவர், தன்னுடைய நாவை பேணி வாழக்கூடியவர். உண்மையை பேசக்கூடிய நாவு உடையவர், தன்னுடைய நாவை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். தன்னுடைய நாவினால் யாருக்கும் எந்த விதமான நோவினையும் ஏற்படுத்தாமல் வாழக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் உள்ள இறைவன் நெருக்கடிகளையும் சுமைகளையும் அவருக்கு அல்லாஹ் ஒருபோதும் வழங்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்